வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யோஸ்ட் எஸ்இஓ பிளகினோட ஜெனரல் செட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பிளகினை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு பிளகின் செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் யோஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எந்த பிளகின் தான் வேணும் நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோஸ்ட் எஸ்இஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கன்சல்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் எஸ்இஓ டேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நமக்கு ஆக்டிவைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் உங்கள் வெப்சைட்டை ரன் பண்ணுறீங்களான்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல்னா இப்போ பர்சன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் பர்சன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு 2-3 அட்மின்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காமிக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் அட்மின் தான். ஸோ அதான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட லோகோ வச்சிருக்கீங்க இல்லைனா ஒரு பர்சனல் அவதார் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதான் நான் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஈஸி உப்கஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த வெப்சைட் நேமோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அது உப்கஸ்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் லோகோவாக கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மீடியா போர்ட்டலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த லோகோ கொடுக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 200x200 பிக்சல் கொடுங்க. மேக்ஸிமம் அது ஓகேவாயிடும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ஓகே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ப்ரொஃபஷனலாக 200x200 லோகோ சைஸே கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட லிங்க் கொடுக்கலாம். இல்லை ட்விட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதை கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூடியூப் வச்சிருக்கீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் கொடுங்க. ஸோ அது நீங்கள் வந்து என்ன லிங்க் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் எதுவும் நான் சோஷியல் ப்ரொஃபைல் கொடுக்கல. ஏன்னா நம்ம இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டம்மி வெப்சைட் தான். ஸோ அதனால் நமக்கு இதில் எந்த ப்ரொஃபைலும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் அதை சேவ் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேணா நான் facebook.comனு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். நான் ரஃபாக கொடுத்துருக்கேன். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ டிப்ஸ்லாம் உங்களுக்கு யோஸ்ட் எஸ்இஓலேருந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட்டாலாம் ஷேர் பண்ணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நோல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபிகரேஷன் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் எஸ்இஓ டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ கன்ஃபிகரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணதை கிளியராக பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.